கழகத்தின் பொதுச் செயலாளர் எதிர்கட்சி தலைவருடைய ஆணைப்படி நடைபெறுகிற இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் தமிழகம் முழுவதும் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையிலும் ஒரு சிறந்த ஆட்சியை தமிழகத்திலே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் வெளியே எதிர்கட்சி தலைவர்கள் நடத்தினார்கள். ஈரோடு கோபிச்செட்டிப்பாளையத்தில் அமைச்சர் பொன்முடிக்கு எதிரான ஆர்ப்பாட்டத்தில் பேசிய செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமிக்கு புகழ்ந்துரைத்திருக்கிறார். கழகத்தின் பொதுச் செயலாளர் எதிர்கட்சி தலைவருடைய ஆணைப்படி நடைபெறுகிற இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் தமிழகம் முழுவதும் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையிலும் ஒரு சிறந்த ஆட்சியை தமிழகத்திலே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் வெளியே எதிர்கட்சி தலைவர்கள் நடத்தினார்கள். ஈரோடு கோபிச்செட்டிப்பாளையத்தில் அமைச்சர் பொன்முடிக்கு எதிரான ஆர்ப்பாட்டத்தில் பேசிய செங்கோட்டையன் இபிஎஸ்ஐ புகழ்ந்துரைத்திருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம் மாணிக்கம், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. அமைச்சர் பொன்முடியினுடைய சர்ச்சை பேச்சு கண்டிக்கும் வகையில ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்துல அதிமுகவுடைய மாவட்ட செயலர் மூத்த முன்னாள் அமைச்சர்கள் ஒருவரான செங்கோட்டையன் தலைமையில அதிமுகவினர் இன்றைய தினம் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி வந்தனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் தொடக்கத்துல உரையாற்றிய செங்கோட்டையன் தமிழ்நாட்டில் நல்லாட்சி நடத்தியவர்கள் அதிமுகவுடைய மூத்த முன்னோடியில் இருக்கக்கூடிய எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா அவர்கள் வழியில நல்லாட்சி நடத்தியவர் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி என்பதையும் மேடையில் குறிப்பிட்டு அதற்கு பிறகாக தற்போது இருக்கக்கூடிய ஆட்சியினுடைய அவல நிலை குறித்து அவர் எடுத்துரைக்கும் விதமாக அவருடைய பேச்சை தொடங்கியிருந்தார். அண்மை காலமாக அதிமுகக்குள்ளாக எதிர்க்கட்சி தலைவர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கும் அதிமுக மூத்த நிர்வாகிகள் ஒருவரான செங்கோட்டையனுக்கும் இடையே ஒரு உட்கட்சி பூசல் இருப்பதாக ஒரு தகவல் பேசப்பட்டு வந்த சூழல் இருக்கிறது. அதே நேரங்களில் சட்டப்பேரவையினுடைய நிகழ்ச்சிகளில் அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுடைய கூட்டத்திற்குள்ளாக எடப்பாடி பழனிசாமி தலைமை நடக்கக்கூடிய அந்த கூட்டத்திற்குள்ளாக செங்கோட்டையன் பங்கேற்காத நிலையில் அவர் தவிர்த்து வருகிறார் என்றும் பல்வேறு விமர்சனங்கள் அதிமுக உட்கட்சி விவகாரங்கள் மீது எழுந்து வந்தது. இந்த சூழல்ல கோபிச்செட்டிப்பாளையத்தில் இன்று நடைபெறக்கூடிய அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் எதிர்க்கட்சி தலைவர் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் ஆணைக்கு இணங்க இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுவது என்பதையும் குறிப்பிட்டு செங்கோட்டையன் அவர்கள் பேசியிருக்கிறார். அதே போன்று கடந்த ஆட்சி காலத்தை ஒப்பிட்டு பேசுகிறார். அதாவது கடந்த அதிமுக ஆட்சி காலத்தை ஒப்பிட்டு பேசும் பொழுது எம்ஜிஆர், ஜெயலலிதா அவர்கள் வழியில் நல்லாட்சி நடத்தியவர் எடப்பாடி பழனிசாமி என்பதையும் குறிப்பிட்டு தற்போது நடைபெறக்கூடிய ஆட்சியினுடைய அவலங்கள் என்றும் அவருடைய பேச்சு குறிப்பை தொடங்கி பேசியிருந்தார். அண்மை காலமாக இந்த உட்கட்சி விவகாரம் குறித்தான கருத்துக்கள் பேசி வரக்கூடிய நிலையில சூசகமாக அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதத்தில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு புகழாரத்தை செங்கோட்டையன் அவர்கள் கொடுத்திருப்பது தற்பொழுது அரசியல் வட்டாரத்தில் குறிப்பாக அதிமுக பாஜக கூட்டணி வைத்ததுக்கு பிறகாக மேலும் ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. நன்றி மாணிக்கம், உங்க தகவல்களுக்கு.